அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை பரோட்டா. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு மாவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிட்டோன்னா நம்ம இதை திரும்ப அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கும்போது கையிலேயே ஒட்டிக்கும், பிசு பிசுன்னு கஷ்டமாக இருக்கும். அதனால சரியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இந்த அளவு சரியாக இருக்கும். இந்த பதத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இனி இதை நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். 2 கையையும் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக மெதுன்னு கிடைக்கும். நல்லா அழுத்தி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இருக்கிறதுக்கும் இனி ஒரு 10 நிமிஷம் கழித்து இருக்கிற மாவுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் அப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மாவு ஒன்றோட ஒட்டி நல்லா பிசுன்னு வருது. இனி நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் பிரச்சனை இல்லைன்னா கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மாவு மேலே வறண்டு போயிடாமல் இருக்க மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தொடும்போது ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இனி நம்ம இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் கழித்து பாருங்கள், திரும்ப நம்ம இதை அழுத்தி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. முதல்ல இருந்ததுக்கு இப்போ இன்னுமே நல்லா உள்ளே போகுது. நீங்கள் இன்னும் ஜாஸ்தி நேரம் ஊற வைக்க முடிஞ்சால் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாவை திரும்ப ஒருக்கா பிசைஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி அழுத்தி எடுத்திங்கன்னா எந்த கிராக்குமே இல்லாமல் ஸ்மூத்தான உருண்டை கிடைக்கும். இதேமாரி மிச்ச மாவு எல்லாத்தையுமே உருண்டைகளாக திரட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு 6 உருண்டை கிடச்சிச்சு. பாருங்கள், இதுக்கு மேலேயும் திரும்ப கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா எல்லா உருண்டைகளையுமே படுற மாதிரி தடவிட்டு இன்னொரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறினா தான் நல்லா மாவு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 ஹவர் கழித்து பார்க்கும்போது நல்லா மெதுன்னு இருக்குது. இதை நாம் இனி விரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம விரிக்கும்போது இதில் ஓட்டை வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. திரும்பவும் நம்ம இதை சேர்த்து தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கையிலேயே விரித்து கொடுத்துக்கலாம். கையில் விரித்து கொடுக்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா சப்பாத்தி கட்டை வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டிட்டு அடுத்தது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் சேர்த்து வச்சு எடுத்தோன்னா ஒரு மாதிரி கசகசன்னு பேப்பரை சுருங்கின மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அப்புறம் அதை நாம் ரவுண்ட் ஷேப்லேயே திரும்பவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கடையில் எப்படி பரோட்டா ஊட்டி வச்சுருப்பாங்களோ அதே ஷேப் கிடச்சிருச்சு. இனி நம்ம இதேமாரி எல்லா உருண்டைகளையும் அழுத்தி கொடுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம கத்தி வச்சும் ட்ரை பண்ணலாம். முதல்ல விரித்து கொடுத்துட்டு கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் எண்ணெய் தடவி 2 சைடும் சேர்த்து ஒரே இதாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கையில் எடுத்தோன்னா அப்படியே சேர்ந்து வந்துடும். அடுத்து இதை நம்ம உருண்டைகளாக தரட்டிக்கலாம். நம்மளுக்கு திரும்பவும் அதே பூ மாதிரி இருக்கிற ஷேப் கிடச்சிருச்சு. பாருங்கள், இதே மாதிரி நான் மிச்சம் எல்லா உருண்டைகளையுமே விரித்து எடுத்து பூ மாதிரி ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கிறேன். அடுத்தது இது மேலேயும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இன்னொரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். மினிமம் ஒரு 1/4 மணி நேரமாவது ஊறணும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அடுத்து நாம் இதை எடுத்து
பரோட்டாங்களாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். கையிலேயே அழுத்தி கொடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாகவே அழுத்தி கொடுக்க முடியும். அண்ட் எண்ணெய் நல்லா சொதம்ப இருக்கிறதுனால ஈஸியாக விரிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஒரு பரோட்டா அதுக்குள்ளே தட்டியாச்சு. இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் எல்லா பரோட்டாக்களையுமே அழுத்தி எடுத்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தோசைகள் வச்சு ஹீட் ஆனதும் அதில் நான் பரோட்டாவை போட்டு எடுத்துக்க போகிறேன். பரோட்டாவை போட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேகிறதுக்கு சப்பாத்தியை விட கொஞ்சம் ஜாஸ்தி டைம் பிடிக்கும். அதனால் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும். இனி நாம் இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பரோட்டா வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா ஈவனாக வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2வது பரோட்டாவும் ரெடி. இதே மாதிரி எல்லா பரோட்டாக்களையும் சுட்டி எடுத்துட்டு ஒரு 3 பரோட்டா 4 பரோட்டாவாக வச்சு நம்ம அடித்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா தட்டி கொடுத்தோம்னாவே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா அதில் நம்ம சேர்க்கும் போதே பூ மாதிரி ஷேப் கிடச்சது இல்லைங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பரோட்டா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.